ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தாங்க உங்கள் மீரா. இந்த வார கதையோடு வந்திருக்கேன். எப்பவும் போல் கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட பேர் நீ என்னை மீட்டுகிறாய். பார்க்கலாமா? நீங்களும் எங்கள் கூட கோவிலுக்கு வரலாமே என கணவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் நிவேதா. சொன்னால் புரிஞ்சுக்கடா, எனக்கும் உங்கள் கூட கோவிலுக்கு வர ஆசைதான். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது. இந்த ஒரு தடவை நீ அம்மா அப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அடுத்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் என தன் மனைவியிடம் கெஞ்சி கொஞ்சி கொண்டிருந்தான் மருத்துவரான பிரவீன். என் சம்மத்து பொண்டாட்டி குட்கேர்ள் என்றவன் அவள் இதழில் முத்தமிட்டான். அவனின் கையை தட்டிவிட்டவள் நிற்காமல் அவன் கை அவளது சேலையை விலக்கி முன்னேற உஷாரானாள். அவன் கையை தட்டிவிட்டாள். ராட்சசி, எதுக்குடி கையை தட்டி விடுற? நானா ராட்சசி என கேட்டவன் அவனின் கையை பிடித்து திருகி முதுகு பகுதியில் வைத்து, நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் செஞ்ச வேலைக்கேனா அவன் காதை பின்னால் இருந்து கடித்தாள். அதில் என கத்தியவன், இன்னைக்கு நைட் இருக்குடி உனக்கு கச்சேரி என அவனிடமிருந்து விலகி அவளின் இடுப்பை கிள்ளிவிட்டு சென்றான். அவளும் ரெடியாகி கீழே வந்தாள். பிரவீன் அம்மா அப்பா ரெடியாகி ஹாலில் அமர்ந்திருந்தனர். அப்பா பார்த்து கவனமாக ட்ரைவ் பண்ணுங்க. நீவே எனக்கு ஃபோன் பண்ணு. அம்மா எனக்கும் சேர்த்து சாமி கும்பிடுங்க என தாயை கட்டி கொண்டு கூறியவன் அவர்களை காரில் கோவிலுக்கு அனுப்பிவிட்டு தன் காரில் மருத்துவமனைக்கு கிளம்பினான். ஆப்ரேஷன் முடித்தவன் ஃபோன் அடித்தது. ஹாய் டியர் சொல்லு என கேட்க, பிரவீன் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம், இன்னும் 1 ஹவரில் வீட்டில் இருப்போம் என்றால் நிவேதா. ஓகே, எனக்கும் சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். நிவேதா, என்ன? ஐ மிஸ் யூ டி. என்ன திடீர்னு என சிரித்து கொண்டே கேட்டாள் அவனின் காதல் மனைவி. ஏன்னு தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூ என்றான். என்னடி என சலிப்பாக கேட்டான். நீ சொல்ல மாட்டியா? அடி வாங்குவீங்க. மாமா டிரைவ் பண்ணுறாங்க, அத்தை முன்னாலேயும் நான் பின் சீட்லையும் அமர்ந்திருக்கேன், அவங்களுக்கு கேட்குமேன்னு நானே ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன் என்றாள் சிரித்தபடி. நிவே, நீ ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறத கேட்குறப்போ எனக்கு என்னென்னவோ தோணுது என்றாள். அவள் அமைதியாக கேட்க, என்னென்ன கேளுடி என்ன என மெதுவாக கேட்டாள். எனக்கு பிடிச்ச கிரீன் கலர் சேலை கட்டியிருக்கிற, அப்படியே உன்னை இறுக்கி அணைச்சி உன் வயிற்றில் முத்தம் கொடுக்கணும்னு என அவன் கூற, சீ போடா பொறுக்கி என கூறி ஃபோனை கட் செய்தாள் நிவேதா. சிரித்தபடியே ஃபோனை வைத்துவிட்டு தன் வேலைகளை கவனித்தான் பிரவீன். அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் ஃபோன் அடிக்க, தன்னவளின் ஃபோனில் இருந்துதான் அழைப்பு வந்திருப்பதை பார்த்தவன் குசியுடன் ஃபோனை எடுத்தான். ஹலோ என கேட்க, ஹலோ சார் என வேறு ஆண் குரல் கேட்டது. யார் நீங்கள்? இந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட என பதறியபடி கேட்டான் பிரவீன். சார், நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கேளுங்க. இங்கே ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. காரில் இருந்த 3 பேரையும் பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த ஃபோன் அந்த காரில் இருந்தது. நான் தான் எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என கூறி ஃபோனை கட் செய்தான். அவனின் பேச்சை அதிர்ச்சி அடைந்தவன் பின் நிதானித்து தன் காரை எடுத்துக்கொண்டு அவர் கூறிய மருத்துவமனையை நோக்கி விரைந்தான். ரிசப்ஷனில் சென்று, எஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சிடென்ட் கேஸ் என கூறும் முன் மேலே 2nd ஃப்ளோரில் ஐசியூ என அவர் கூற மாடிப்படிகளில் வேகமாக ஏறினான். அந்த நேரம் அவன் தோழி சங்கீதா ஃபோன் செய்ய திணறி அவளிடம் விஷயத்தை கூறினான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவளும் அங்கு வந்து சேர்ந்தாள். கவலைப்படாத பிரவீன், அவங்களுக்கு எதுவும் ஆகாது என அவன் தோளை தொட்டு ஆறுதல் கூறினாள். சிறிது நேரத்தில் வெளியே வந்த மருத்துவரிடம் பரிதவிப்புடன் டாக்டர் என கேட்டான். சாரி மிஸ்டர், நீங்கள் என் அம்மா அப்பா ஒய்ஃப் தான் சார். உங்கள் அம்மா அப்பாவை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியலை. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க, நீங்கள் போய் பேசுங்க என கூற வேகமாக உள்ளே ஓடி சென்றார். தன் தாய் தந்தையை பார்த்து கதறி அழுதான். பிரவீன் என நிவேதா அழைக்க அவளிடம் தாவி வந்தவன் நிவி என அழுதபடி அழைத்தான். நீங்கள் மிஸ் யூன்னு சொன்னீங்க, இப்போ நிஜமாவே நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் என்று கூறினார். அப்படியெல்லாம் சொல்லாதடா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேட்பீங்களா என தலையாட்டினான். கல்யாணம் பண்ணி 2 வருஷமாக நமக்கு குழந்தை இல்லாமல் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க சம்மதிச்சிங்க. இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும்
நீங்கள் நம்ம குழந்தையே கைவிடக்கூடாது. சரிடா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, பேசாமல் ரெஸ்ட் எடு என்றான். ப்ளீஸ் என்னை பேச விடுங்க. நம்ம குழந்தைக்கு வாடகை தாயாக இருக்கிற பொண்ணு ரொம்ப நல்லவ. எனக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தையோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும். இதுதான் என் கடைசி ஆசை. ப்ளீஸ் என் ஆசையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என திணறி திணறி பேசியவள் மெதுவாக தன் கைகளை நீட்டினாள். கலங்கினான் பிரவீன். எனக்காக பிரவீன் ப்ளீஸ் என கண்களில் கெஞ்ச அவளுக்காக சத்தியம் செய்தான். ஐ லவ் யூ பிரவீன் என்றவளின் நெற்றியில் முத்தமிட அந்த நொடி அவளின் உயிர் பிரிந்தது. உயிரற்ற அவளின் உடலை பார்த்தவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். சங்கீதா தான் அவனுக்கு துணையாக இருந்தாள். ஒரு நாள் அவன் வீட்டிற்கு வந்தாள் சங்கீதா. ஹாலில் அறையில் சுருண்டு படுத்திருந்தான். அவன் அருகே மதுப்பாட்டில்கள் இருந்தன. கையில் நிவேதாவின் புகைப்படத்தை வைத்திருந்தான். பிரவீன் எழுந்திரு என அவனை கைத்தாங்களாக வாஷ்ரூமிற்கு அழைத்து சென்றாள். அவன் ஃப்ரெஷ்ஷாகி வந்ததும் அவன் குடிக்க டீ கொண்டு வந்தாள் கோமதி அம்மாள். அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தான் பிரவீன். இன்னையோட ஒரு மாதம் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில் எப்போ எது நடக்கும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ ஒரு டாக்டர், உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க எதுவும் இல்லை. புரிஞ்சுக்க, வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் அதை கடந்து தான் போகணும். கடந்த ஒரு மாதமாக நீ ஹாஸ்பிட்டல் போகலை. ஹாஸ்பிட்டல் போய் உன் வேலையில் கவனத்தை திருப்பு. நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயற்சி பண்ணு என்றாள். அவன் ஒரு விரக்தியாக அவளை பார்க்க, நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு என்றாள். என்ன வேலை? நிவேதாவோட கடைசி ஆசையான உன் குழந்தை என கூற, சற்று அமைதிக்கு பின் நாம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை விசாரிக்கணும். சரி, ரெடியாக என்று கூறினான். அடுத்த அரை மணி நேரத்தில் கீழே வந்தான். தட்டில் இட்லியுடன் கோமதி அம்மாள் சங்கீதாவிடம் நீட்ட, பிரவீன் தம்பி சரியாகவே சாப்பிட்றதில்லை என கூறி சென்றாள். அவளிடமிருந்து இட்லியை வாங்கி அவனுக்கு அவள் ஊட்டிவிட போக, வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் என விருப்பமே இல்லாமல் உணவருந்தினான். தன் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு காரில் சென்றான். அவனை பார்த்ததும் சக மருத்துவர்கள் சிநேகமாக புன்னகைத்தனர். பெண் மருத்துவரான திவ்யாவின் அறை கதவை தட்டினான். நடுத்தர வயது உடையவர். எஸ் கமின் என திவ்யா கூற உள்ளே சென்றவன், பிரவீன் ஆர் யூ ஓகே என திவ்யா கேட்க, ஐ எம் ஓகே என்றான். மேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என சங்கீதா கூற, என்ன விஷயம் சொல்லுங்க. பிரவீன் திவ்யாவோட வாடகை தாயை பார்க்கணும். சற்று யோசித்தவர், ஓகே, நாளைக்கு தான் அந்த பொண்ணுக்கு 3ஆவது மாதம் செக்கப் வருவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே மேம் என இருவரும் வெளியேறினர். மறுநாள் அந்த பெண்ணை பார்க்க மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் பிரவீன். அப்போது அவன் ஃபோன் அடித்தது. சங்கீதா தான் அழைத்திருந்தாள். ஹலோ என்றான் பிரவீன். பிரவீன், என்னால் இன்னைக்கு உன் கூட ஹாஸ்பிட்டல் வர முடியாது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன், நீ ஒர்க்கை கவனி என கூறி ஃபோனை வைத்தான். இங்கு நம் கதையின் நாயகி இன்பா அவசரமாக மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ஏய், என்னடி இன்னைக்கு இவ்வளோ அவசரமாக கிளம்புற என இன்பாவின் தோழி மீனா கேட்க, இன்னைக்கு நிவேதா மேடம் என்னை பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. அவங்கள காக்க வைக்கக்கூடாதுன்னு அதனால தான் வேகமாக கிளம்புறேன். ஒரு மாதமாக அவங்கள பார்க்கவே இல்லை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என தன் தோழியிடம் கூறிவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினாள். ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டே வந்தவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. மெதுவாக நிறுத்திவிட்டு வண்டியை பிடித்து கொண்டு நின்றாள். அப்பொழுது பின்னாலிருந்து தன் காரை ஓட்டி வந்த பிரவீன் அவளின் அருகே வந்து காரை நிறுத்தும்படி சைகை காட்டினாள் இன்பா. அவன் காரை நிறுத்தியதும் ப்ளீஸ் சார் லிஃப்ட் என்றாள். தலையசைத்து காரின் முன்கதவை திறந்து விட்டான். காரில் ஏறிக்கொண்டவளிடம், எங்கே போகணும்? அணு ஹாஸ்பிட்டல் என்றாள். நானும் அங்கே தான் போகிறேன் என்றான். அவன் பேசிக்கொண்டே அவளை பார்க்க, ஒரு கையில் தன் தலையை பிடித்து கொண்டவள் மறு கையால் அவன் கையை பிடித்து கொண்டே அவன் தோளிலேயே மயங்கி விழுந்தாள். தன் காரை நிறுத்தியவன் அவளின் கன்னத்தை தட்டி, ஹலோ, ஏய் பொண்ணு, இங்கே பாருங்க என கேட்க அவள் எழவில்லை. காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளின் முகத்தில் தெளித்தான். மெல்ல கண் விழித்தவள் தான் அவன் தோளில் சாய்ந்திருப்பதை உணர்ந்து சாரி என்றாள். ஓகே, என்னாச்சு என கேட்டான். எதுவும் சாப்பிடலை என்றாள். எவ்வளவு அவசர வேலையாக இருந்தாலும் காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும் என அவன் கூற அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஐ ஆம் ஏ டாக்டர் என்றான். காரை எடுத்தவன் ஹோட்டல் முன் காரை நிறுத்திவிட்டு 1 நிமிடம் என அவளிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றவன் கையில் பார்சலுடன் வந்தான். வந்தவன் அவளிடம் நீட்ட, என்ன என கேள்வியாக அவனை பார்த்தாள். 3 இட்லி தான் இருக்குது, இந்தாங்க சாப்பிடுங்க என கூறியவனை தயக்கமாக பார்க்க
காலையில் வெறும் வயிற்றோட எந்த வேலையும் சரியாக ஓடாது. ப்ளீஸ் எனக்காக என்றான். அதை வாங்கி கொண்டாள். நாகரிகமாக வெளியே நின்று கொண்டான். அவள் சாப்பிட்டு முடித்ததும் காரை ஓட்டினான். மருத்துவமனை வந்ததும் இறங்கியவள் தேங்க்ஸ் என கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அவனும் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு டீன் அறையை நோக்கி சென்றார். அவரிடம் பேசிவிட்டு திவ்யாவின் அறைக்குள் நுழைந்தான். வாங்க பிரவீன். மேம், நான் என்னோட ஓபி கேஸை பார்த்துட்டு வரேன். ஓகே என்றவரிடம் கூறிவிட்டு தன் அறைக்கு வந்தான். செக்கப் ரிப்போர்ட்டை காண்பித்த இன்பாவிடம் வெரி குட், ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா இருக்கு என்றாள் டாக்டர் திவ்யா. அதை கேட்டு சந்தோஷப்பட்டவள் மேம் நிவேதா மேம் என்று கேட்க இதோ இப்போ வந்துடுவாங்க என்றவர் தன் ஃபோனில் பிரவீனை அழைக்க 10 நிமிடத்தில் அவர் அறைக்கு வந்தவன் அவர் காட்டிய இருக்கையில் அமர்ந்தான். அப்போதுதான் தன் அருகில் அமர்ந்திருந்தவளை பார்க்க, பிரவீன், இவங்க பேர் இன்பா, இவங்க தான் உங்கள் குழந்தையோட வாடகை தாய் என கூற அவன் நம்ப மாட்டாமல் அவளை பார்த்தான். இன்பா, இவர் டாக்டர் பிரவீன், இவங்களோட ஹஸ்பண்ட், நிவேதாவோட ஹஸ்பண்ட் என கூற ஆச்சரியத்தில் அவனிடம் வணக்கம் என்றாள். அவனும் வணக்கம் என்றான். சார், நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, என்ன கேளுங்க என்றான். நிவேதா மேடம் எங்கே சார் காணோம்? அவன் அமைதியாகவே இருந்தான். இன்பா, நான் சொல்கிறத பொறுமையாக கேட்கணும். போன மாதம் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் பிரவீனோட அம்மா, அப்பா, நிவேதா 3 பேரும் இறந்துட்டாங்க என கூற அதை கேட்டு கொண்டிருந்தவள் மயங்கிவிழ பதறினான் பிரவீன். நான் பார்த்துக்கிறேன், சரியாயிடுவாங்க என்றான். திவ்யா, இவங்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க மேம் என கூறிவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான். தன் வாழ்வில் நடந்த அனைத்து விஷயங்களையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் டாக்டர் திவ்யாவிடம் இன்பாவின் மொபைல் எண்ணையும் அவள் வேலை செய்யும் பள்ளியின் முகவரியும் வாங்கி கொண்டு அவளை பார்க்க கிளம்பினான். அன்று முக்கியமான ஒரு புத்தகம் எடுப்பதற்காக நூலகத்திற்கு சென்றாள் இன்பா. அவளை பின்தொடர்ந்தான் அதே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரான ரமேஷ். இன்பா நூலகத்திற்குள் நுழைந்ததும் தானும் சென்று அறையின் உள்ளே தாழ்பால் போட்டான். அதே நேரம் காரில் வரும்போதே இன்பாவிற்கு ஃபோனில் அழைத்தான் பிரவீன். தன் ஃபோனை எடுத்தவள், ஹலோ, யாரு? நான் பிரவீன் என அவன் கூறிக்கொண்டிருக்கையில் நூலகத்தின் கதவு மூடப்படும் சப்தம் கேட்டு திரும்பியவள். அங்கு ரமேஷ் சிரித்து கொண்டே அவள் அருகே வந்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்து திடுக்கிட்டவள் ஃபோனை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு, ரமேஷ், என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்காக கதவை போட்டுனுங்க? திறங்க என்றாள். வக்கிர சிரிப்போடு அவள் அருகே வந்தவன், முடியாது என்றான். ஏன்? ஏன்னா நான் கேட்டதுக்கு பதில். என்ன கேள்வி? என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது. ஏன்? ரமேஷின் பேச்சை கேட்டு ஹலோ இன்பா என ஃபோனில் கத்தி கொண்டிருந்தான் பிரவீன். ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஆனால் கண்டவன் பிள்ளையே வயிற்றுல வாங்கிக்க மட்டும் பிடிச்சிருக்கா? அவன் பேச்சில் அதிர்ந்தாள். கோபத்துடன், ரமேஷ், மரியாதையாக பேசுங்க. நீங்கள் ஒரு டீச்சர், அதனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட மரியாதையாக பேசுகிறேன். என்னை கல்யாணம் பண்ண வேணாம். ஒரு தடவை மட்டும் என் வீட்டில் என் பெட்டில் என கூறியவனின் கன்னத்தில் பலார் பலார் என மாறி மாறி அரைந்தாள். சி, இப்படியெல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? நீயெல்லாம் ஒரு மனுஷனா? நான் இப்போ கெட்ட மனுஷன். உன் விரல் என் மேல் பட்டா நான் நல்லவன் ஆகிடுவேன் என கூறிக்கொண்டே அவளின் கையை பற்றினான். டேய், அவள் கையை விடுடா என கோபமாக கத்திக்கொண்டே காரை பள்ளி வளாகத்திற்குள் நிறுத்திவிட்டு வேகமாக காரை விட்டு இறங்கியவன் எதிரே வந்த மாணவிகளிடம் லைப்ரரி எங்கே இருக்கு என கேட்க அவர்கள் கை காட்டிய திசையில் புயலென விரைந்தான். சொன்னா கேளு ரமேஷ், நீ தப்பு பண்ணுற. தப்பு பண்ணத்தான் நீ விடமாற்றியே. சி என்றவளை கதவருகே வர அவளை பிடித்து கொண்டான். என் வயிற்றுல குழந்தை இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுடு என கெஞ்ச அவளை பார்த்து சிரித்தவன், இப்போ நான் உன்னை பண்ணுற கொடுமையில அந்த குழந்தையும் இருக்காது, உன் கற்பும் இருக்காது, உயிர் மட்டும்தான் இருக்கும். வேண்டாம் என கத்தியவள் அவனிடமிருந்து தப்ப முயல அவளின் சேலையை உருவினான். அதை தூக்கி எறிந்துவிட்டு அவளின் மேனியில் தன் கண்களை மேய விட்டான். அதில் தன் கைகளை மார்புக்காக குறுக்காக கட்டிக்கொண்டு ஓட முயல அவளின் ஜாக்கெட்டையை பிடித்து இழுக்க ஜாக்கெட்டின் பின்புறம் கிழிந்தது. அந்த நேரம் சரியாக கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தான் பிரவீன். வேண்டாம், என்கிட்ட வராதடா என கூறிக்கொண்டே பின்னால் வந்தவள் பிரவீன் மார்பில் சாய்ந்து நின்றாள், இடித்து நின்றாள். மெல்ல தலை திருப்பி பார்த்தவள் பிரவீன் முகத்தை பார்த்ததும் அப்படியே அமர்ந்து தன் சட்டையை கலட்டி அவளுக்கு போட்டு விட்டவன் திரும்பி பார்க்க அவனை அங்கு எதிர்பார்க்காத ரமேஷ் வெளியே ஓட முயன்றான். ஓங்கி அவன் முதுகில் ஒரு எட்டி உதைத்தான் ரமேஷ். பிரவீன், என்னை விட்டுடு என கூறியவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்தினான். என்னடா சொன்ன? உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இன்பா வயிற்றுல வளர்றது ஏன் குழந்தை, இனிமே இன்பாவை பற்றி தப்பாக பேசுவியா என அடித்தாங்காமல் ஐயோ அம்மா என கத்தினான் ரமேஷ். சேலையை எடுத்து வந்து இன்பாவிடம் கொடுத்தான் பிரவீன். மெல்ல அதை வாங்கி கட்டி கொண்டாள்
ரமேஷை அடித்து போட்டுவிட்டு இன்பாவின் கையை பிடித்து கொண்டு வெளியே வந்தவன், பிரின்சிபல் ரூம் எங்க? அடுத்த ரூம் என கூறினாள். அவனின் அறைக்குள் நுழைந்தவன், ஹலோ சார், ஐ எம் பிரவீன். இன்னும் 2 நாளில் எனக்கும் இன்பாவுக்கும் கல்யாணம். இனிமேல் இங்கே இன்பா வேலைக்கு வரமாட்டாங்க என கூறிவிட்டு அவளையும் காரில் ஏற்றி கொண்டு அவளின் அனாதை ஆசிரமம் நோக்கி வண்டியை கிளப்பினான். இன்னும் குறையாத கோபத்துடன் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவனின் அருகில் அமர்ந்திருந்தால் அழுது கொண்டிருந்தாள். காலையில் சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்தியவன் அவளிடம் திரும்பி இன்பா என மெதுவாக அழைக்க, நான் தப்பான பொண்ணு இல்லை என அழுது கொண்டே கூறியவளை பார்த்தவனுக்கு அவளுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என தெரியாமல் தவித்தான். இது ஏன் குழந்தை, இந்த குழந்தை எதுவும் ஆக நான் விடமாட்டேன் என கூறியவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் பிரவீன். அவன் மார்பில் சாய்ந்தவள், நீங்கள் மட்டும் வராமல் இருந்தால் நானும் குழந்தையும் செத்திருப்போம் என கூறி விம்மி அழுதாள். இனிமே உன் நிழலால் உனக்கு நான் இருப்பேன், அழாத ப்ளீஸ் என கூறி அவளின் தலை கொதினாள். எனக்கு யாருமே இல்லை, இந்த குழந்தை மட்டும்தான் என்று அவனை கட்டி கொண்டு அழுதாள். அமைதியாகவே அவளின் முதுகை வருடி கொடுத்தான். மெல்ல தன் நிலைக்கு வந்தவள் அப்போதுதான் கவனித்தாள் அவனின் மார்பில் தான் தலை வைத்து சாய்ந்திருப்பதை. மெல்ல அவனிடமிருந்து விலகினாள். அவளை விட்டு விலகிவன் போலாமா என கேட்டான். என்றாள். ஆசிரமத்தின் காப்பாளரின் அறையில், சார் மேம், ஐ எம் பிரவீன் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். மெல்ல பேச ஆரம்பித்தான் அவன். இன்பா என்னோட குழந்தைக்கு தான் வாடகை தாயாக இருக்காங்க. நான் இன்பாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என கூற அவனின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த சரஸ்வதிக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார். இன்பா, நீ உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுமா என கூற அம்மா என தயக்கமாக கேட்டவளை, நான் சொல்கிறேன்ல போமா என்றார். அவள் சென்றதும், பிரவீன், இன்பா ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன பொண்ணு ரொம்ப கவலையாக திரும்பி வந்தாள். என்னன்னு நான் கேட்டதுக்கு, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு அக்காவை பார்த்தேன், பாவம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதும் அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? மேலும் வாடகை தயாராக கிடைப்பாங்களான்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் என் ஆசிரமத்தின் காப்பாளரான சரஸ்வதி கேட்க, நானே அவங்க குழந்தைக்கு வாடகை தாயாக இருக்க முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இதனால் உன் வாழ்க்கை என்னாகும்? என் வாழ்க்கை இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். நான் சொல்கிறத கேளு இன்பா, நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். உங்கள் கூடவே இருந்து இந்த ஆசிரமத்தையே பார்த்துக்கணும். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என் கற்பை பையால் ஒரு பொண்ணு குழந்தை இல்லாமல் இருக்கிற பொண்ணுக்கு கிடைக்கிதுன்னா நான் வாடகை தாயாக மாறுறதுல தப்பே இல்லை. ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்கம்மா அப்படின்னு என்னையும் சம்மதிக்க வச்சுட்டா. நேற்று திவ்யா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உடஞ்சிட்டா. இனிமேல் இன்பா வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் இன்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என கண்களில் கண்ணீரோடு பேசி முடித்தார் சரஸ்வதி. இனிமேல் நீங்கள் இன்பாவை நினச்சி கவலைப்படாதீங்க. இனி அவளுக்கு எல்லாமுமா நானே இருப்பேன் என்றார். அனைவரிடம் விடை பெற்று அவன் வீட்டிற்கு வந்தார்கள். விஷயம் கேள்விப்பட்டு அங்கு வந்தாள் சங்கீதா. சோபாவில் இன்பாவை அமர வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். அப்போது வீட்டிற்குள் வந்தாள் சங்கீதா. ஹாய், ஐ எம் சங்கீதா. நான் பிரவீன் நிவேதாவோட ஃப்ரெண்ட். அவளை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தாள் இன்பா. அடுத்த நாள் மூவரும் கடைக்கு சென்று திருமணத்திற்கு தேவையான வேட்டி சேலை தாலி வாங்கி வந்தனர். மறுநாள் சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டனர். சங்கீதா தான் ஆரத்தி எடுத்து இருவரையும் உள்ளே அழைத்து சென்று விளக்கேற்று செய்து பால் பழம் கொடுத்து உபசரித்தார். விருந்து உண்டதும் சிறிது நேரத்தில் அனைவரும் சென்று விட்டனர். மாலையில் பிரவீன், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என சென்று விட, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என இன்பாவை தோட்டத்திற்கு அழைத்து சென்றாள். புல்தரையில் இருவரும் அமர்ந்தனர். என்கிட்ட என்ன பேசணும் என கேட்டாள் இன்பா. நானும் நிவேதா பிரவீன் 3 பேரும் காலேஜிலேருந்து திக் ஃப்ரெண்ட். அப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமாக இருந்த அவங்க வாழ்க்கையில், கல்யாண வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தருக்காக ஒருத்தர் அவங்களோட கவலையை மறைச்சி வாழ்ந்தாங்க. ஒரு நாள் நிவேதா எனக்கு ஃபோன் பண்ணி நீ வாடகை தாயாக இருக்க சம்மதிச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. பேசிக்கொண்டே தன் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் சங்கீதா. நிவேதாவோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? நிறுத்தியவளை கலங்கிய விழிகளுடன் பார்த்தாள் இன்பா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட பிரவீன் சந்தோஷமாக வாழணும், இதுதான் என கூற அவளின் கணவன் மீதான அன்பை நினைத்து நேசிலித்தாள் இன்பா. நிஜமாவே பிரவீனை உன் கணவனாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழணும் என அவளின் கையை பிடித்து கொண்டு கூறினாள் சங்கீதா. கண்டிப்பாக நிவேதா அக்காவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்றவளை அணைத்து கொண்டாள் சங்கீதா. இரவு பிரவீன் வீட்டிற்கு வந்ததும் சங்கீதா அவனிடம், உனக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை என கூற சரி என்றான் பிரவீன். இரவு 7 மணி
7 மணிக்கு அவனுக்கு ஃபோன் செய்தார் திவ்யா. ஹலோ சொல்லுங்கள் மேம். இன் பிரவீன் இன்பா பக்கத்தில் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் மேம் என்றவன் ஸ்பீக்கரை ஆன் செய்ய, இருக்கேன் மேடம் என்றாள் இன்பா. உங்கள் 2 பேருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இன்பா, உன் வயிற்றில் 2 குழந்தைங்க இருக்காங்க. பிரவீன், நீங்கள் 2 குழந்தைக்கு அப்பா என கூற 2 பேருக்கும் சந்தோஷத்தில் பேச்சு வரவில்லை. ஓகே, கவனமாக பார்த்துக்கோங்க பிரவீன், நான் காலையில் பேசுகிறேன் என ஃபோனை வைத்தார் திவ்யா. இருவரின் கண்களும் கலங்கி இருந்தன. ஏன் அலற என கேட்டான் பிரவீன். தெரியல, என் வயிற்றில் 2 குழந்தைங்க, அதனால் சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துடுச்சு என்றாள். சரி வா சாப்பிடலாம் என அவளை அழைத்து சென்றார். எனக்கு வேண்டாம் என்றார். ஏன்? தோணலை. என்னது தோணலையா? அதெல்லாம் முடியாது என அவளை வற்புறுத்தி கொஞ்சம் சாப்பிட வைத்தார். அவளை தன் அறைக்கு அழைத்து வந்தவன் அவள் தயங்கி நிற்க, என்ன ஏன் அங்கேயே நிற்கிற? இல்லை, நான் வேற ரூமில். அவளின் தயக்கத்தை உணர்ந்தவன் பக்கத்து அறைக்கு அழைத்து சென்றான். எப்போ என்ன தேவைன்னாலும் தயங்காமல் கூப்பிடு என கூறி சென்றான். அவன் சென்றதும் தூக்கம் வராமல் படுத்தவள் பின் அன்றைய பொழுதின் அலுப்பினால் உறங்கினாள். நடு இரவில் யாரோ தன்னை துரத்தி கொண்டு வருவதைப் போல் கனவு கண்டு பிரவீன் பிரவீன் என்னை காப்பாற்றுங்க என் தூக்கத்தில் சப்தமாக கத்தினாள். அரை தூக்கத்தில் இருந்தவன் வேகமாக அவளின் அறைக்கு வர கண்களை மூடி பெட்டில் படுத்தவாறு கத்தி கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்தவன் இன்பா என்று அழைக்க தாவி அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ் என கூற, நான் எங்கேயும் போகலை, உன் பக்கத்திலேயே இருக்கேன் என்றான். அவனும் அவள் அருகே படுக்க பயத்தில் அவனை அட்டை போல் ஒட்டி கொண்டு உறங்கினாள். அவனும் உறங்கிவிட அதிகாலையில் கண் விழித்தவள் அதிர்ந்தாள். தான் அவன் மார்பில் தலை வைத்து கட்டிக்கொண்டு உறங்கியதை நினைத்து பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் எழுந்ததும் சற்று நேரத்தில் கண் விழித்த பிரவீன் மெதுவாக எழுந்து குளியலறைக்கு சென்று கீழே வர அவனிடம் காப்பியை நீட்டினார். அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. பின் அவன் ஆபீஸ் ரெடியாகி கிளம்ப சாப்பிட அமர்ந்த போது அப்போதும் அவனை பார்க்கவில்லை. கோமதி அம்மாள் சமையல் அறைக்கு சென்றதும் குட் மார்னிங் இன்பா என்றான். அவள் தலை குனிந்தபடி குட் மார்னிங் என்றாள். ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க? முடியலை. ஏன்? நேற்று நைட்டு என்னை கேட்க, அதுவா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னை இரவு நடந்த அனைத்தையும் கூறினான். நீங்களே பயத்தில் இருந்தீங்க, உங்களை தனியாக விட மனசில், அதான் நானும் உங்கள் ரூம்லேயே தூங்கிட்டேன் என சாதாரணமாக கூற அவள் கண்ணன் சிவந்தாள். உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன் என மெதுவாக கூற, உங்கள் 3 பேரையும் நான் தானே பார்த்துக்கணும். என்னது 3 பேரா? ஆமாம், நீங்கள் நம்ம குழந்தைங்க என கூறிவிட்டு எழுந்தான். அவன் நம்ம குழந்தைங்க என்று கூறியதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவன் வீட்டிற்கு வந்து 2 வாரம் ஆனது. இருவரும் ஓரளவு சகஜமாக பேசி பழக தொடங்கியிருந்தனர். கோமதி அம்மாளும் இன்பாவை நன்றாக கவனித்து கொண்டார். இருவரும் ஒரே பெட்டில் உறங்கினார்கள். அன்று மதியம் சங்கீதா பிரவீன் ஃபோன் செய்தாள். ஹலோ சொல்லு சங்கீதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ? ஃபைன் என்றான். இன்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு என கேட்டாள். நல்லா போகுது என்றான் பிரவீன். இன்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? எங்கேயாவது அழைச்சிட்டு போனியா என கேட்டாள். 2 டைம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன். வீட்லேயே எல்லாம் இருப்பதால் அவங்க என்கிட்ட எதுவும் கேட்கறதில்லை என்றாள். நல்லா டாக்டராக இருந்தால் மட்டும் போதாது பிரவீன், நல்லா ஹஸ்பண்டாகவும் இருக்கணும். எனக்கு புரியலை. என்ன புரியலை? இன்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா என்று கோபத்துடன் கேட்டாள். நிவேதா கேட்பா, வாங்கி தருவேன். இன்பா கேட்கல, அதனால் வாங்கலை என்றான். இடியட். யாரு? நானா? ஆமாண்டா, நிவேதா லவ் மேரேஜ் உங்ககிட்ட கேட்டா. இன்பா அரேஞ்ச் மேரேஜ், அதனால கேட்க தயங்கலாம்ல. அவள் கேட்கலைன்னாலும் நீயா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி தரணும் என்றாள் சங்கீதா. அப்போதுதான் அவனுக்கும் புரிந்தது. தான் இன்னும் இன்பாவை விட்டு விலகியே இருக்கிறோம் என்று நினைத்தான். மறுநாள் காலை மருத்துவமனைக்கு கிளம்பியவன் வருகிறேன் என அவளிடம் கூறிவிட்டு பின் நிற்க, என்னங்க என கேட்டாள் இன்பா. அவளிடம் வந்தவன், உனக்கு ஏதாவது வேணுமா? தயங்காமல் என்கிட்ட கேளு என்றான். யோசிக்காமல் மாம்பழம் வேணும் என கூற அவளை பார்த்து சிரித்தவன் சரி என தலையசைத்து விட்டு சென்றான். அன்று மதியமே மாம்பழம் வாங்கி வந்து கொடுக்க ஆவலாக வாங்கி கொண்டாள். சரி, நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவேன் என கூறிக்கொண்டே அவளை பார்க்க சோபாவில் சம்மணம் போட்டு அமர்ந்து 2 கையில் 2 மாம்பழம் வைத்து கொண்டு குழந்தை போல் மாம்பழத்தை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு இன்பாவின் செய்கை வேடிக்கையாக இருந்தது. அன்றிலிருந்து அவள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளின் ஆசையை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினான் பிரவீன். இப்போது அவளுக்கு 6வது மாதம் தொடங்கியது. ஒரு நாள் இரவு உறங்கி கொண்டிருந்தார்கள். இன்பா எழ முயல தடுமாறி அவன் மேலேயே விழுந்தாள்.
அவளை பூ போல தாங்கி பிடித்து கொண்டவன் மெல்ல கண் விழித்து பார்க்க இருவரின் இதழ்களும் உரசி கொண்டிருந்தது. அவன் விழிகளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தன் கண்களை மூடிக்கொண்டாள் இன்பா. அவளின் உதடுகள் துடிப்பதை உணர்ந்தவன் பிரவீன். மெல்ல அவள் இதழில் முத்தமிட தாளமாட்டாமல் அவன் பின்தலையில் தன் கைவிரல்களால் கோலமிட்டாள் அந்த பாவை. அதில் அவனின் உணர்ச்சிகளும் எழ அப்போதே அவளை ஆள நினைத்த தன் நினைவுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். மனசில்லாமல் மெல்ல அவளை விட்டு விலகினான். கண்மூடி படுத்திருந்தவள் காதில், இதுக்கு மேலே போனா என் வேகத்தை நீ தாங்குவியா இன்பா என கிசுகிசுப்பாக கூறினான். சற்றென்று கண் விழித்தவள் வெக்கப்பட்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். மெல்ல அவள் கைகளை விலக்கியவன் ஐ லவ் யூ இன்பா என்று கூற அவன் மார்பில் தலை வைத்து படுத்தவள் எப்போ இருந்து என கேட்க, இங்கே வந்த ஒரு வாரத்திலேயே என் மனசுலேயும் நீ வந்துட்ட. இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் மனசுலேயும் நீங்கள் வந்துட்டீங்க என்றாலே அனைத்தபடி உறங்கினான். ஒரு நாள் மதியமே பிரவீன் வீட்டிற்கு வந்தான். இன்பாவை காணவில்லை. கோமதி அம்மா, இன்பா எங்க? மேலே ரூமில் ரெஸ்ட் எடுக்குது பாப்பா என கூற மெதுவாக தங்கள் அறைக்கு வந்தவன் அவளை பார்க்க தன் இரு மகவையும் சுமந்து எழிலோவியமாக உறங்கி கொண்டிருந்தாள். அப்போது அவளின் சேலை விலகி மேடிற்ற வயிற்று பகுதி தெரிந்தது. அவள் அருகே வந்தான். குட்டீஸ், அப்பாவுக்கு உங்களை தொடணும் முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு என தன் குழந்தைகளிடம் கூறினான். அப்போதே அவள் உறக்கம் கலைந்து விட்டது. இருந்தாலும் கண்மூடி அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் சமத்தா இருக்கணும் சரியா என குழந்தைகளிடம் கூறிவிட்டு எழ முயன்றவனின் கையை பற்றினாள் இன்பா. திரும்பி அவளை பார்த்தவன், தொந்தரவு பண்ணிட்டேனா சாரி என கேட்க இல்லை என தலையசைத்தவள். அவனின் கையை தன் வயிற்றில் வைக்க ஒரு விதமான புது உணர்வை உணர்ந்தான் பிரவீன். அவன் அவளின் வயிற்றை மெதுவாக வருட அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அப்போது குழந்தை உதைக்க 2 பேருக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம். பிரவீன், இப்போதான் குழந்தை முதல் தடவை உதைக்குது என்றாள். ஆமா இன்பா, நானும் உணர்ந்தேன் என்றவன் மெல்ல குனிந்து அவளின் வயிற்றில் முத்தமிட்டான். பெண்ணவள் கூச்சத்தில் நெளிந்தாள். அவளின் அவஸ்தையை கண்டு சிரித்தவன் அவளின் வயிற்று பகுதி முழுவதும் தன் உதடுகளால் கோலமிட தாளமாட்டாமல் தண்ணீர் கொடி துவண்டாள். அவளை பார்த்து போதுமா என கேட்க மெல்ல எழுந்து கதவருகே வந்தவள் அவனிடம் போதாது என கூறிவிட்டு சென்றாள். அவளின் போதாது என்ற வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது அவனுக்கு. அன்றிரவு அவளை பார்க்காமல் மறுபடியும் திரும்பி படுத்தாள். இன்பா என மெதுவாக அவளை அழைத்தான். என்ன என கேட்டாள். என்னை பாரு. ஏன்? எனக்கு வெட்கமாக இருக்கு. இவ்வளோ நாள் இந்த எங்கே போச்சு உன் வெட்கம் என சிரித்து கொண்டே கேட்டான். அவனை பார்த்து முறைத்தாள். உனக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா? நானும் பொண்ணுதான் என்றாள் சற்று கோபமாக. நான் நம்ப மாட்டேன். எதை என கேட்டாள். உனக்கு வெட்கம் வருதே. சரி, நான் என்ன செய்ய என கேட்டாள். சற்று யோசித்தவன், ஒரு போட்டி என கூற, என்ன போட்டி? கண்ணிமை சிமிட்டாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கணும். சிமிட்டினால் ஆகும். சரி என்றால் வீராப்பாக. இருவரும் பார்க்க ஆரம்பித்தனர். அவனின் பார்வையில் தன் உடலில் ஏதேதோ மாற்றத்தை உணர்ந்தார். தன்னிடம் கூட அவள் தோற்கக்கூடாது என நினைத்தவன் வேண்டுமென்றே கண்களை சிமிட்டினான். அவள் கை தட்டி கிளுக்கென சிரித்தவள், நான் தான் ஜெயிச்சேன். சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு என்றான். அவன் நெற்றியில் முத்தமிட்டவள் விலக அவளின் ஆசை தேவை புரிந்தவன் இன்பாவின் பரிசு தான் என்பதை தெரிந்து கொண்டு அவளை இறுக்கி அணைத்து இதழில் முத்தம் வைத்தான். சற்று தயக்கத்துடன் அவளை பார்க்க என்னாச்சு என கேட்டாள். வேண்டாம், இந்த டைமில் உனக்கு கஷ்டமாக இருக்கும் என கூறி முடிக்கும் முன் அவன் இதழை தனதாக்கி கொண்டாள். அவனின் கண் கழுத்து மார்பு என தனக்கு பிடித்த இடங்களில் முத்தமிட்டாள். ப்ளீஸ் வேண்டாம், சொன்ன கேளு இன்பா என கண்களை மூடிக்கொண்டே கூறியவனின் ஆண்மையை அதற்கு மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் அவள் மேல் படர்ந்தான். முதலில் அவளின் ஆளுமையில் தாளமாட்டாமல் துவண்டாள். அந்த அடங்காத ஆசை கொண்ட நிலையிலும் அவளின் நிலை கருதி மெதுவாகவே அவளை ஆளத் தொடங்கினான். கஷ்டமாக இருந்தால் சொல்லிடு என கேட்டவனின் வார்த்தையில் உருகி இல்லை என தலையசைத்து அவனை தன் மேலாடையாக்கி கொண்டாள் பெண். பாவையின் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு விலகியவன் ஓகேவா என அவளிடம் கேட்க மென்மையாக தலையசைத்து அவன் மார்பில் முத்தம் வைத்தாள். மறுநாள் மருத்துவமனை கிளம்பியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் மறுபடியும் புயலென வீட்டிற்குள் வந்தான். இன்பா என கத்திக்கொண்டே வந்தான். அவனின் உடைகளை மடித்து கொண்டிருந்தவனின் கன்னத்தில் பலார் என அறைந்தான். அடி தாங்காமல் தொப்பென பெட்டில் விழுந்தாள். அவளை பிடித்து தூக்கி நிறுத்தியவன், ஏண்டி என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சது என கோபமாக கேட்க, எந்த விஷயத்தை என கன்னத்தில் கை வைத்தபடி கேட்டார்.
இப்போதான் திவ்யா மேம் என்கிட்ட உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு கூறினார்கள். ஏன்னு கேட்டதுக்கு முதல்ல சொல்லலை, பின் நான் தான் வற்புறுத்தினதுனால எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவளுக்கு புரிந்ததும் அமைதியாக இருந்தாள். பிரவீன், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை என்றாள் திவ்யா. ப்ளீஸ் மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் மேடம் என கேட்க, இன்பா கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஒரு குழந்தையை சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் நீ கன்னி பொண்ணுன்னு. உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெளிவாக கூறினேன், உன் வயிற்றில் இரட்டை குழந்தைங்க சுமக்கிறது கஷ்டம், அதனால் உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலான்னு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றாள் இன்பா. சரி, நான் பிரவீன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என் திவ்யா கூற, வேண்டாம், இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு தெரியக்கூடாது. மீறி நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்தினா என்னை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்றவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள் இன்பா. இப்போது அவளுக்கு 7வது மாதம். குழந்தைகள் வளர வளர அவளின் நிலை மோசமானதை உணர்ந்தே பிரவீனிடம் உண்மையை கூறினார் திவ்யா. ஏண்டி என்கிட்ட உண்மையை மறைச்ச? நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழ முடியாது. உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஏண்டி என்னை மேலே பேச முடியாமல் அவளை கட்டி கொண்டு கதறி அழுதான். அவன் தன் மேல் கொண்ட காதலை நினைத்து பூரித்து போனவள் குழந்தையைப் போல் அழும் பிரவீனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். மெல்ல அவனை நிமிர்த்தி அவன் கண்ணீரை துடைத்தாள். என்னை பாருங்க பிரவீன் என காதலோடு அன்போடு அவனை அழைக்க மெல்ல அவளை பார்த்தான். 50% தான் ஆபத்துன்னு சொன்னாங்க, புரிஞ்சுதா? கண்டிப்பாக எனக்கும் எதுவும் ஆகாது, நீங்கள் விடமாட்டீங்க தானே என கேட்டவளின் கன்னத்தை பற்றி கொண்டவன் ஆமாம் என தலையசைத்து, உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் என் காதலால் நான் பார்த்துப்பேன் என்றான். இப்போதான் நீங்கள் குட் பாய் என அவனின் கன்னத்தை கிள்ளினார். மறுநாள் திவ்யாவிடம், மேம், நாங்கள் கணவன் மனைவியாக வாழ என கேட்டவனின் தயக்கம் புரிந்து, கண்டிப்பாக எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவு அவங்களுக்கு நல்லது என்று கூறினார் திவ்யா. அன்று அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி வந்தான். அவள் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்தவன் அவள் தலையில் பூ வைத்து, உனக்கு என்ன ஆசை என கேட்க, இது 7ஆம் மாதம் வளகாப்பு நடக்கணும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க என கையில் ஜூஸ் டம்ளருடன் அங்கு வந்தார் திவ்யாம்மா கோமதி அம்மா. அவன் அவளை பார்க்க ஆமாம் என தலையாட்டினாள். ஒரு வாரத்தில் அவளின் வளைகாப்பையும் சிறப்பாக நடத்தி முடித்தான். ஒரு நாள் அவன் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். இன்பா, என்ன பிரவீன், எப்போ குழந்தைங்க நம்ம பார்ப்போம்? இன்னும் 2 மாதம் ஆகும். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குடி. எனக்கும் தான் என்றாள். உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்ன, உங்களுக்கு மெதுவாக தான் வண்டி ஓட்ட தெரியுமா என கள்ளத்தனமான சிரிப்பை சிரித்தாள். அவளின் கேள்வியை சற்று நேரத்தில் உணர்ந்தவன் அவள் இடுப்பில் கை வைத்தபடி, எனக்கு வேகமாக ஓட்ட தெரியும், வண்டி புதுசு, அதனால தான் மெதுவாக ஓட்டுறேன் என்றான். அவள் கண்ணன் சிவக்க வெட்கத்தோடு அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளின் இடுப்பில் நாவால் வருடியவன் அவனின் செய்கையில் தாழ முடியாமல் கண்மூடி கொண்டாள் அவள். அவளின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவன், இன்னும் 2 மாதம் கழிச்சு பாரு, அந்த வண்டிக்கு ரெஸ்டே இருக்காது என்றான். ஷீ என அவளின் வாயை பொத்தினாள். 9ஆம் மாதம் ஆனது. இரவில் அவளின் கால்களை மெல்ல பிடித்து விட்டவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இன்பா. என்னடி, ஏன் அப்படி பார்க்குற? நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு கர்ப்பமாக இருக்கும்போது இப்படி வேலை செய்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? உங்கள் கஷ்டத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் நீ படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டே தானே இருக்கேன். ரியலி ஐ லவ் யூ என்றான். அன்று விடிய காலையில் அவளுக்கு இடுப்பு வலி வர பிரவீன் என அவனின் தோலை பிடித்து உலுக்கினாள். பதறி எழுந்தவள், என்னாச்சு என்பா என்றாள். வலி தாங்க முடியலை என கூறினாள். திவ்யாவிற்கு ஃபோனில் விஷயத்தை கூற மருத்துவமனையில் அனைத்தும் தயார் நிலையில் இருந்தன. காரில் போகும்போதே அவள் வயிற்றில் தன் வலியால் தன் பற்களால் உதட்டை கடித்து வலியை தாங்கி கொண்டாள். அதை பார்த்து அவளை விட பல மடங்கு வலியை அனுபவித்தான் அவன். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதே என்பா, உனக்கு எதுவும் ஆகாது என்றவனின் தோளில் சாய்ந்தவள், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பிரவீன், நான் தைரியமாக தான் இனி இருக்கேன் என சிரித்து கொண்டே கூறினாள். அதற்குள் மருத்துவமனை வர செவிலியர்கள் அவளை பிரசவ அறைக்குள் அழைத்து சென்றனர். அறையின் வெளியே சங்கீதாவும் பிரவீனும் இருந்தனர். அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். அம்மா அம்மா என உச்ச வழியில் கத்தினாள் இன்பா. அடுத்து குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டது. அப்போதுதான் பிரவீனுக்கு சற்று நிம்மதியானது. ஆண் பெண் என 2 குழந்தைகளையும் கையில் ஏந்தபடி வந்தார் திவ்யா. வந்தவரின் கையில் இருந்த குழந்தைகளை பார்த்தான். அந்த நொடிதான் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்தார். சேரில் அமர்ந்து தன் குழந்தைகளை தன் கைகளில் வைத்திருந்தவன் கண்களில் ஆனந்த கண்ணீர்.
டாக்டரிடம் இன்பா என கேட்க மயக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க என கூறினார். இன்பாவிடம் வந்தவன் அவளின் நெற்றியில் முத்தமேற்க மெல்ல கண் விழித்தார். ஐ லவ் யூடி என கூறினான் பிரவீன். குழந்தைகளையும் அவளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாள். குழந்தைகள் பிறந்து 6 மாதம் ஆனது. அவர்களுக்கு நிசாந்த் நிசாந்தினி என பெயர் வைத்திருந்தனர். அன்று குழந்தைகள் சீக்கிரம் உறங்கிவிட அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பிரவீன். என்ன இன்னைக்கு உங்கள் பார்வையே சரியில்லையே என சற்று விலகியவளை அவளை அனைத்து பின்னங்கலத்தில் உதடுகளால் வருடி அவள் இதயம் வேகமாக துடிக்க மன்மதனாய் சிரித்தவன் அவளின் மேல் படர்ந்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டான். வலி தாங்காமல் கத்தினான். சிறிது நேரத்தில் தன்னோடு ஒன்றிப்படுத்தவளின் தலைமுடியவை கோதியவனை ராட்சசன் என திட்டினான். நானா? ஆமாம், இனிமேல் தினமும் உனக்கு நான் ராட்சசன்தான் என கூறி மீண்டும் அவளை தன் விளையாட்டை ஆரம்பித்தான் பிரவீன். கதை முற்றும்.